நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதயத்தில் இரத்த குழாய் அடைபடும் போது மாரடைப்பு வருகிறது. மூளையில் இரத்த குழாய் அடைபடும் போது பக்கவாதம் வருகிறது. கண்ணில் இரத்த குழாய் அடைபடுவதால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என பார்க்கலாம். விழித்திரை இரத்த நாளம் அடைப்பு வர காரணம், அதற்கான சிகிச்சைகள் மற்றும் பாதுகாப்பு வழிகள் பற்றி பார்க்கலாம். விழித்திரையின் நரம்புகளில் இரத்த ஓட்டம் தடைபட்டால் பார்வை குறைபாடு ஏற்படலாம். இதையே மருத்துவ ரீதியில் ரெட்டினல் வெயின் ஒக்ளூஷன் என கூறுகிறோம். இது 2 முக்கிய வகைகளில் இருக்கிறது: மைய நரம்பு அடைப்பு மற்றும் கிளை நரம்பு அடைப்பு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு ஆகியவை இந்த இரத்த நாளங்கள் அடைபட முக்கிய காரணிகளாக உள்ளன. இந்த நிலைக்கு வரும்போது மங்கல், மிதவைகள் தோன்றுதல், கண்ணில் வலி மற்றும் அழுத்தம் இதை அப்படியே விட்டுவிட்டால், விழித்திரையின் மைய பகுதியில் திரவம் கசியும் போது வீக்கம் ஏற்படுகிறது. இது கூர்மையான பார்வையை பாதிக்கிறது. புதிய இரத்த நாளங்கள் உருவாகி கண்ணுக்குள் இரத்தம் கசியச் செய்யும். இது பார்வையை மோசமாக பாதிக்கலாம். புதிய இரத்த நாளங்கள் கண்ணின் அழுத்தத்தை அதிகரிக்க செய்து பார்வை நரம்பை பாதிக்கும். மேலுள்ள சிக்கல்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது நிரந்தர பார்வை இழப்பாக மாறலாம். இந்த நோயை கண்டறிய சில முக்கிய சோதனைகள் பயன்படுகின்றன. ஆப்தல்மாஸ்கோப் நரம்பு பாதிப்புகளை நேரடியாக பார்க்க உதவும். ஓசிடி விழித்திரையின் வீக்கம் மற்றும் திரவ கசிவை அளவிட பயன்படும். ஃப்ளோரசன்ட் ஆஞ்சியோகிராபி கண்ணின் பின்புறத்தில் உள்ள இரத்த நாளங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளை காண ஒரு சிறப்பு சாயம் மற்றும் கேமராவை பயன்படுத்துவது இதில் அடங்கும். விழித்திரை இரத்த நாள அடைப்பு சிகிச்சைக்கு 3 முக்கிய வழிகள் உள்ளன. லேசர் சிகிச்சை கசிவான இரத்த நாளங்களை மூடுவதன் மூலம் பார்வையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வலியில்லாமல் நடைபெறும். விழித்திரை ஊசி, இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ், ஆன்டி-VEGF மருந்துகள் புதிய இரத்த நாளங்கள் வளர்வதை தடுக்கிறது. சிலருக்கு மாதந்தோறும் தேவைப்படும். சில நேரங்களில் ஸ்ட்ராய்டு மருந்துகள் பயன்படுத்தப்படலாம். அறுவை சிகிச்சை விட்ரெக்டமி. விட்ரிக்டமி என்பது கண் பின்புறத்தில் உள்ள விட்ரிஸ் எனும் ஜெல்லி போன்ற திரவத்தை அகற்ற அல்லது மாற்ற செய்யப்படும் அறுவை சிகிச்சையாகும். இது கண்ணினுள்ள இரத்தக்கட்டி அல்லது நரம்பு தழும்புகளை நீக்க பயன்படுகிறது. சிகிச்சைக்கு பிறகு உங்கள் பார்வை மேலும் பாதிக்கப்படாமல் இருக்க, உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல், உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டால் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைத்தல், அதிக கொலஸ்ட்ரால் அளவை குறைத்தல், புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான ஆலோசனையை பெறுதல் ஆகியவை மேற்கொள்ள வேண்டும். இரத்தம் உறைவதை தடுக்கும் சில உணவுகள்: பூண்டு, வெங்காயம், தக்காளி, பெர்ரிகள், சிட்ரஸ் பழங்கள், அன்னாசி, திராட்சை, பாதாம் மற்றும் வால்நட்ஸ், சூரியகாந்தி விதைகள், மஞ்சள், இஞ்சி, லவங்கப்பட்டை. இவை இயற்கையான இரத்தம் உறைவதை தடுக்கும் உணவுகள். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: விழித்திரை இரத்த நாள அடைப்பு, ரெட்டினல் வெயின் ஒக்ளூஷன் காரணமாக எனது பார்வை பறிபோகுமா? விழித்திரையில் நரம்பு அடைபட்டால் கண்களில் பார்வை குறைபாடு, வீக்கம் மற்றும் மற்ற சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் முறையான சிகிச்சை மூலம் இழந்த பார்வையை ஒரு அளவுக்கு திருப்பிக் கொள்ளலாம். சிகிச்சைக்கு பிறகு பார்வை எவ்வளவு விரைவில் குணமாகும்? இது ஒவ்வொரு நபரின் உடல்நிலை, நோயின் தீவிரம் மற்றும் சிகிச்சை முறையை பொறுத்து மாறுபடும். பொதுவாக 3 பேரில் 2 பேருக்கு பார்வை மேம்பாடு காணப்படுகிறது. சிலருக்கு மெதுவாக மேம்பாடு கிடைக்கும். சரியான சிகிச்சை மற்றும் கண் பராமரிப்பை தொடர்ந்து மேற்கொள்வது முக்கியம். விழித்திரை நரம்பு அடைப்பு ஒரு இயலாமையா? பொதுவாக இது ஒரு கண்ணை பாதிக்கிறது. பாதிக்கப்பட்ட கண்ணில் பார்வை குறைந்தாலும் மற்ற கண்ணில் பார்வை நன்றாக இருந்தால் உங்கள் இயல்பு நிலை அதிகமாக பாதிக்கப்படாது. இந்த நிலை எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? பார்வை குறைபாடு திடீரென ஏற்படலாம். ஆனால் 3 முதல் 6 மாதங்களுக்கு பிறகு பிற சிக்கல்கள், விழிப்புள்ளி வீக்கம், புதிய இரத்த நாளங்கள் உருவாகுதல், கண் அழுத்தம் தோன்ற வாய்ப்பு உண்டு. நோயறிதலுக்கு பிறகு 4 முதல் பல ஆண்டுகள் வரை சீரான இடைவெளியில் எண்டோதிலியல் வளர்ச்சி காரணி தடுப்பான், ஆன்டி-VEGF, எதிர்ப்பு மருந்தின் இன்ட்ராவிட்ரியல் ஊசி போன்ற சிகிச்சைகள் தேவைப்படலாம். இரத்த குழாய் அடைபடுவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க இதய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.